அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எல்லா அம்மாக்கள் கிட்டேயும் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். அம்மாக்கள் கிட்டன்னு மட்டும் சொல்ல முடியாது, அப்பா கிட்டேயும் கேட்டுக்கலாம், இல்லை குழந்தைய பார்த்துட்டு இருக்க பெரியவங்க கிட்டேயும் கேட்டுக்கலாம். நான் எல்லாத்துக்குமே இதை நான் சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் குழந்தைக்கு இது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது, ஐயோ அவளுக்கு இது கொடுக்காதீங்க, அவள் சாப்பிட மாட்டா அப்படிங்கிறத மட்டும் குழந்தைகிட்டேயோ இல்லை குழந்தைங்க முன்னாடியோ சொல்லாதீங்க. இதுதான் நான் ஒரு ரெக்வெஸ்டாக கேட்டேன். ஒரு அம்மா அப்பாவா நம்ம குழந்தைக்கு நம்ம நல்லது நினைப்போம். அதாவது நம்மளை விட நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ஒரு சொசைட்டியில் இருக்கணும், அவங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்காதது எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அதில் எனக்கு ஒரு டவுட் கிடையாது. எல்லா அம்மா அப்பாக்களும் அப்படிதான். அதே விஷயம் ஏன் ஒரு ஃபுட் ரொட்டீனுக்கு கொண்டு வர முடியல நம்மளால? அதை எல்லாருமே ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். உணவே மருந்து, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உணவு தான் மருந்து அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, ஆனால் அவங்க அப்பா சாப்பிட்றாங்க, அந்த பழக்கம் அவங்க அப்பாவுக்கு இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஒரு சுண்டல் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை ரசம், தயிர், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய பேர்த்து வீட்டில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் அம்மா அப்பாக்குள்ளேயே. ஸோ தயவு செஞ்சு அது நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அம்மா சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக குழந்தைக்கு கொடுக்காம இருக்காதீங்க, அப்பா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக குழந்தைக்கு கொடுக்காம இருக்காதீங்க. சொல்லுங்க, இது உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இது உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே இது உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இது உங்க பாட்டிக்கு பிடிக்கும். சப்போஸ் இதுல எதுவும் இல்லைன்னா இது உனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும், உன்னை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும், நீ இதை சாப்பிட்டேன்னா நல்லா ஓடலாம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நல்லா அழகா இருக்கலாம், அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு ரொட்டீன் அவங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். இது 5 வயசு உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கே நான் சொல்றேன். 2 வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கு நிறைய அப்சர்வேஷன் வர ஆரம்பிச்சிருது. தானாமே நம்ம சொல்லலைன்னா கூட நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம தெரியாம நம்ம சொன்னா கூட, நம்ம இது பிடிக்காது அப்படின்னு நம்ம எப்பவாவது சொல்லியிருந்தா கூட குழந்தைங்க அவங்களுக்கே அவங்க பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், குழந்தைங்க முன்னாடி தயவு செஞ்சு பிடிக்காது அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வராதீங்க. 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள கண்டிப்பா நம்ம எந்த விதமான மாற்றமும் நம்மளுக்கு பண்ணிக்க வேண்டியது இல்லை. குழந்தைங்கள அந்த ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு கொண்டு வந்துடலாம். 5 வயசுக்கு மேல அப்படின்னா அவங்களை டைவர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளோட ரொட்டீனே நம்ம மாத்திக்கணும். குழந்தைக்காக நம்ம மாத்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, ஏன்னா அது நம்மளுக்கு நல்லதும் தான் செய்ய போகுது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிட்டாங்க, அவங்க சொல்றாங்க எனக்கு இது பிடிக்காது, எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது, எங்க வீட்டுல இது சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அது நல்லது அப்படின்னா நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். அம்மாவுக்கு பிடிக்கலனாலும் சாப்பிட ஆரம்பிக்கணும். அதுவும் உங்களுக்கும் அது நல்லதுதான் பண்ண போகுது. அது எந்த வித ஒரு கெட்டதும் பண்ண போறதில்ல. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸையும் நம்ம மாத்திக்கலாம், ஃபுட் ரொட்டீனையும் நம்ம ஹெல்த்தியா கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் நான் கேட்டுக்கிறேன். குழந்தைய பார்க்க வர்றவங்க இல்லை தெரியாதவங்க யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா, குழந்தைய பார்க்க வர்றவங்க அது உண்மையிலேயே அது நல்லதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணாதீங்க, உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரொம்ப ஹை வெர்ஷன் பீப்புளா இருந்தாலும் சரி, அது கெட்டது அப்படின்னா, கெட்டதுன்னு அது சொல்ல முடியாது, அது ஒரு ஃபுட் ஹேபிட் நல்லது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுங்க. அது யாரா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. ஒரு சாக்லேட் நம்ம கொடுக்கறதுக்கும் ஒரு களி கொண்டு கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்துலயும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்காக அவங்க நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை விட நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன் எஜுகேஷன் ரொம்ப நல்லா, நம்மளை விட நல்லா படிக்கணும், நம்மளை விட நல்லா இருக்கிற சொசைட்டில இருக்கணும், நல்ல
பேத்து கூட பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல ஃபுட் ஹேபிட்ஸும் உங்களுக்கு பழகணும், நம்மளும் அதுக்காக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நம்மளுக்கும் அது நல்லது தான் பண்ண போகுது. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே ஏதாவது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கீழே கமெண்ட்ஸில் நானும் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.